ஓகே. இந்த தொடர் குண்டுவெடிப்பு குறித்து, கோவையில நடந்த இந்த ஒரு தொடர் குண்டுவெடிப்பு குறித்து சுருக்கமா சில விஷயங்கள் பார்த்துறலாம். அதாவது இந்த குண்டுவெடிப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள், என்ன மாரியான விஷயங்கள் அப்ப நடந்தது, அது குறித்து கொஞ்சம் பார்த்துட்டு, அதுக்கப்புறமா முக்கியமாக ஒரு 2, 3 பாயிண்ட் இருக்கு. அதையும் பார்த்துட்டு நம்ம இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம். பாஜகவின் மூத்த தலைவரான திரு அத்வானி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்காக கோயம்புத்தூர் வரதா இருந்தாரு. தேர்தல் பிரச்சாரம் பண்றதுக்கு. பட் அவரு சொன்ன நேரத்துக்கு அவரால வர முடியல. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அந்த லேட்டான அந்த டைம்ல தான் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல 11 வெவ்வேறு இடங்கள்ல அடுத்தடுத்தாக 12 குண்டுகள், வெடிகுண்டுகள் வெடிச்சது. அதனால கிட்டத்தட்ட 58 பேர் உயிரிழந்து போயிருக்காங்க. 200க்கும் மேற்பட்ட மக்கள் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. உடல் ஊனமுற்று இருக்காங்க. பொறக்கும் பொழுது 2 கையோட, 2 காலோட ஆரோக்கியமா எல்லா உறுப்புகளும் ஆரோக்கியமா பொறந்திருக்காங்க. பட் இது மாரி இஸ்லாமிய பயங்கரவாத தாக்குதல்ல மாட்டி நெறைய பேர் கைய இழந்திருக்காங்க, கால இழந்திருக்காங்க, உடல் உறுப்புகள இழந்திருக்காங்க. எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? பொறக்கும்போது நல்லா பொறந்துட்டு, நடுவுல இது மாரியான ஒரு நிகழ்வால கை, கால் இழக்கிறதெல்லாம் எவ்வளோ எவ்வளோ கஷ்டமான கஷ்டமான வலி தெரியுங்களா? ஓகே, இந்த சம்பவம் ஏன் நடந்தது? இந்த கோர சம்பவத்துக்கு பின்னாடி யார் இருக்கா? என்ன மாரியான காரணங்கள் இருக்கு? இந்த கோவை தொடர் குண்டுவெடிப்பு இருக்கு இல்லையா? இது பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்ற மாரி சொல்றாங்க. கோவை தொடர் குண்டுவெடிப்பு நடக்கிறதுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி, அதாவது 1997 நவம்பர் 29 அன்னிக்கு கோவையில செல்வராஜ் அப்படின்ற ஒரு போக்குவரத்து காவலர அல் உமா அப்படின்ற தடை செய்யப்பட்ட இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்பு இருக்கு இல்லையா? அந்த அல் உமா அமைப்பை சேர்ந்த சில நபர்கள் காவலர் செல்வராஜ் அவர்கள கொடூரமா கொன்னுருக்கானுங்க. இந்த ஒரு நிகழ்வானது கோயம்புத்தூர்ல இஸ்லாமிய, இந்துக்கள் இடையே ஒரு பெரிய மத கலவரத்தை ஏற்படுத்தி இருந்தது. அந்த கலவரத்துல 18 ஆமா 1997ல நடந்த அந்த ஒரு கலவரத்துல கிட்டத்தட்ட 18 இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல கோடி மதிப்புள்ள இஸ்லாமியர்களுடைய வணிக வளாகங்கள், அவங்களுடைய கடைகள், அவங்களுடைய வாகனங்கள், அவங்களுடைய வீடுகள் இது எல்லாமே தீயிட்டு கொளுத்தியிருக்காங்க. இந்த ஒரு கலவரத்திற்கு நாம கண்டிப்பா பழி வாங்கியே ஆகணும். அதே நேரத்துல அத்வானி இருக்கார் இல்லையா? அவரு பாபர் மசூதி இடிப்புக்கு அவரு தான் முக்கியமான மூல காரணம். அவர் இப்போ தேர்தல் பிரச்சாரத்துக்காக வராரு. ஸோ நாம இந்த 2 பழிவாங்கும் நிகழ்வுகளுக்கு சேர்த்து வச்சு ஒரு சம்பவத்த பண்ணணும்னு இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிகழ்வ அல் உமா அமைப்பு நிகழ்த்தி காட்டியிருக்கு. 11 இடங்கள்ல 12 வெடிகுண்டுகள வச்சு அப்பாவி பொதுமக்கள கொன்னு இருக்கு. இந்த கொடூரமான சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கிறது அல் உமா அமைப்பு தான். தீவிரவாத அமைப்புன்னு சொல்லி தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த அல் உமா அமைப்பு தான். இந்த அல் உமா அமைப்பின் தலைவன் தான் எஸ்.ஏ. பாஷா. செத்து போனான் இல்லையா? செத்து போனதுக்கு அப்புறமா அவன் போனத்த ஊர்வலமா கொண்டு போனாங்க இல்லையா? தீவிரவாதின்னு கூட பார்க்காம அவனுக்கு ராஜ மரியாதை கொடுத்தாங்க இல்லையா? அந்த எஸ்.ஏ. பாஷா தான். இந்த குண்டுவெடிப்புக்கு சூத்திரதாரியா இருந்திருக்கான், மாஸ்டர் மைண்டா இருந்திருக்கான். இந்த சம்பவம் தொடர்பாக அந்த பாஷாவ, முகமது அன்சாரி அப்படின்ற இன்னொரு நபர, அதுக்கப்புறம் இன்னொரு 100க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள கைது பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கானது நீதிமன்றம் கிட்ட போச்சு. நீதிமன்றம் இந்த வழக்க தீர விசாரிச்சாங்க. அதுக்கப்புறமா அல் உமா அமைப்பினுடைய தலைவனா இருந்த இந்த பாஷா மற்றும் அவனுடைய கூட்டாளி முகமது அன்சாரி, முகமது அன்சாரி இவனுங்களுக்கு ஆயுள் தண்டனையானது குடுத்தாங்க. இந்த வழக்குல இன்னொரு நபரும் குற்றம் சாட்டப்பட்டிருக்காரு. அவர் தமிழகத்தை சேர்ந்தவர் கிடையாது, கேரளாவை சேர்ந்தவர். ஓகேங்களா? கேரளா மக்கள் ஜனநாயக கட்சின்னு ஒரு கட்சியை வச்சிருக்காரு. அந்த கட்சியின் தலைவர் அப்துல் நாசர் மதனி. அப்துல் நாசர் மதனி. ஓகேங்களா? அவன் பேர் அதுதான். அவனுக்கு எதிராக போதிய ஆதாரங்கள் இல்ல அப்படின்றதுனால அவன ரிலீஸும் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ரிலீஸ் பண்ணாங்க. இந்த வழக்க தீர விசாரணை பண்ணதுக்கு அப்புறமா பல இஸ்லாமியர்கள கைது பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு சிறை தண்டனையும் குடுத்திருக்காங்க. இந்த ஒரு கோர நிகழ்வ தமிழகத்துடைய கருப்பு தினம் அப்படின்ற மாரியும் சொல்லுவாங்க. இந்த இஸ்லாமிய தீவிரவாதிகள, இந்த தொடர் குண்டுவெடிப்புல தொடர்புடைய அந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் இருக்கானுங்க இல்லையா? அவனுங்கள விடுதலை பண்ணணும்னு இங்க இருக்கக்கூடிய ஒரு சில பேர் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை பண்ணணும்னு ஆர்ப்பாட்டம், போராட்டம்லாம் பண்ணாங்க. யார் அவங்கலாம்? வேற யாரு? இங்க இருக்கக்கூடிய உயர்ந்த மனிதர்கள், உத்தம சீலர்கள், உத்தம புத்திரர்கள், யோகியவான்கள், பத்தினி வயிற்றில் பிறந்த தங்க குட்டிகள் இவனுங்களாம் தான் அந்த இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை பண்ணணும்னு போராட்டம், ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணது. கோவையில ஒரு 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி ஜமேஷா முபின் அப்படின்ற இன்னொரு இஸ்லாமிய பயங்கரவாதி இந்த கோவை தொடர் குண்டுவெடிப்பு மாதிரியே இன்னொரு கோர நிகழ்வா நாம நடத்தணும் அப்படின்றதுக்காக தீபாவளி நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. தப்பா இருந்தா கரெக்ட் பண்ணுங்க. அந்த ஒரு நாள்ல நாம குண்டு வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஜமேஷா முபின் ஒரு சதி திட்டத்தை தீட்டி வச்சிருந்தான். பட் ஏக இறைவன், அந்த ஈஸ்வரன் அருளால அந்த சதி திட்டமானது முறியடிக்கப்பட்டிருக்கு.
அந்த கோவில் வாசல்லையே அப்பாவி பொதுமக்களை கொல்லணும்னு சதித்திட்டம் போட்ட அந்த ஜமேஷா முப்பினுடைய உடல் சிதறி செத்து போனான். அப்பாவி மக்களை கொல்லணும்னு தயாரிக்கப்பட்ட அந்த குண்டுல அவனே மாட்டிக்கின்னு உடல் சிதறி செத்து போனான். அப்புறம் செத்து போன அந்த ஜமேஷா முப்பின் இருக்கா இல்லையா, இஸ்லாமிய பயங்கரவாதி ஜமேஷா முப்பின், அவனுடைய ரிலேஷன் யார் தெரியுங்களா? இந்த கோவை தொடர்குண்டு வெடிப்புக்கு மாஸ்டர் மைண்டா சூத்திரதாரியா இருந்த பாஷா, அவன்தான். என்னைய ரிப்போர்ட் இருக்கு, பப்ளிக்ல தான் இருக்கு, தயவு செய்து தேடி படிங்க. இவங்களுக்குள்ள என்ன மாதிரியான லிங்க் இருந்திருக்கு, கேரளா வரைக்கும் எப்படி அந்த லிங்க் போயிருக்கு, எதனால பிஎஃப்ஐ பேன் பண்ணாங்க, தயவு செய்து தேடி பாருங்க. இதோ இவன் பேரு டாக்டர் முசாஃபர் அகமது, பீடியாட்ரிஷனா இருக்கான். பீடியாட்ரிஷன். எத்தனை குழந்தைகளுடைய பெற்றோர்கள் இவங்கிட்ட போயிருப்பாங்கன்னு நினைக்கும் போதே மனசு பகீர்னு. இவனை என்னையே இப்போ தட்டி தூக்கியிருக்கு. ரெட் ஃபோர்ட் அட்டாக் அவ்வளோ சீக்கிரம் மறந்துட முடியுமா? ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்தது. ஒயிட் காலர் ஜாப் பார்க்கக்கூடிய டாக்டர்கள் தீவிரவாதிகளாக மாறினாங்களே, அந்த சம்பவத்தை மறக்க முடியுமா? அந்த டாக்டர்கள் நடத்தின தீவிரவாத தாக்குதலில் எத்தனை அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்து போயிருப்பாங்க. அதாவது அவங்க பிளான் போட்ட மாதிரி அந்த ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா எத்தனை பேர் செத்து போயிருப்பாங்க. அந்த ஒரு அயோக்கியத்தனமான காரியத்துக்கு பின்னாடி இவனும் இருந்திருக்கான். இஸ் ஆல்சோ டாக்டர் முசாஃபர் அகமது. இவனை மாதிரியே நிறைய டாக்டர்கள் கைது செய்யப்பட்டாங்க. டாக்டரா இருக்காங்க, நல்லா படித்தவங்க. அவங்க தீவிரவாத செயல்களில் ஈடுபடுறாங்க. அப்புறம் என்ன மயிருக்கு நீங்க படிக்கிறீங்க? படித்தவங்க, டாக்டரா இருக்கிறவங்க. ஜிஹாத் தவறு கிடையாதுன்னு வீடியோ போடுறான். அந்த வீடியோ போட்டுட்டு தான் அவன் இது மாதிரியான ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான். எஜுகேஷன் எல்லாரையும் மாற்றும்னு சொல்லுவாங்க. பட் ஒரு சில கேடுகட்ட ஜென்மங்களை நம்மளால மாற்றவே முடியாது, மாற்றுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது மாதிரியான காரியங்கள் பண்ணாங்கன்னா எப்படிங்க இஸ்லாமியர்களுக்கு வீடு கொடுப்பாங்க? எல்லாருமே தீவிரவாதிகள் கிடையாது, எல்லாருமே பயங்கரவாதிகள் கிடையாது. ஆனால் ஒரு இடத்துல தவறு நடக்கும் பொழுது உங்கள் சமூகத்தை சேர்ந்தவன் இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட காரியத்தை செய்யும் பொழுது நீங்கள் அதுக்கு எதிராக நிற்கணும். ஜமேஷா முப்பினுடைய இறுதி சடங்குல அங்கிருந்த ஜமாத்காரங்க பார்ட்டிசிபேட்டே பண்ணல. அவனுடைய உடலை நாங்கள் இங்கே தகனம் பண்ண விட மாட்டோம்னு சொன்னாங்க. அவங்க உண்மையான இஸ்லாமியர்கள், அவங்க உண்மையான இந்திய இஸ்லாமியர்கள். அந்த ஜமாத்தை சேர்ந்தவர்கள் அவன் இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சிருக்கான், அவன் முஸ்லீமே கிடையாதுன்னு சொன்னாங்க. அது மாதிரியான விஷயத்தை நீங்களும் பண்ணியிருக்கணும். இது மாதிரியான கேடுகட்ட நிகழ்வுகள் நடக்கும் பொழுது அதுக்கு நீங்கள் எதிர்த்து பேசணும். நீங்கள் அவங்களுக்கு எதிராக கேள்வி கேட்டிருக்கணும். அப்போல்லாம் எதுவுமே நீங்கள் பேசாமல் இருந்துவிட்டு இப்போ முஸ்லீமுங்கிறனால எங்களுக்கு வீடு கொடுக்க மாட்டேன்றாங்க, எங்களை பார்த்து ஸ்லீப்பர் செல்லான்னு கேட்குறாங்க. பர்தா போட்டுட்டு போனால், ஜுப்பா போட்டுக்கிட்டு போனால், தலையில் குல்லா வச்சுட்டு போனால் எங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஏன் அப்படி பார்க்குறாங்க? அதை பற்றியே நீங்கள் பேச மாட்டேன்றீங்க. உண்மைதான், ஒரு சில பேர் பண்ணுற தப்புனால மற்றவர்களும் பாதிக்கப்படுறாங்க தான், தெரியுதுல்ல. 4 பேர் பண்ணால் 40 பேர் பாதிக்கப்படுவாங்கன்னு தெரியுதுல்ல. அப்போ ஏன் அந்த 4 பேருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க? ஏன் பண்ணுறீங்க? இதுதான் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி. இந்த DW சேனலில் வந்த டாக்குமெண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அப்படி பேசியிருப்பாங்க. யோகி அவர்கள் மாதிரி, உத்தம சீலர்கள் மாதிரி, நாங்கள் எந்த தப்பும் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. இப்படிலாம் பேசிங்கன்னா மக்களுக்கு உங்கள் மீது இன்னும் வெறுப்பு தான் அதிகமாக வரும். உண்மையாலே தான் மக்கள் நீங்கள் பேசக்கூடிய விஷயத்தை பார்த்து சிம்பத்திலாம் ஆக மாட்டாங்க, உங்கள் மீது அனுதாபம்லாம் படவே மாட்டாங்க. நீ இன்னும் படணும், நீ இன்னும் அனுபவிக்கணும், நீ பேசுகிற பேச்சுக்கு நீ அனுபவிக்கிறதே கம்மி அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. நம்பிக்கை இல்லைன்னா அந்த டாக்குமெண்ட்ரி வந்தது இல்லையா, அந்த டாக்குமெண்ட்ரி வீடியோனுடைய கமெண்ட்டில் போய் பாருங்கள். தயவு செய்து அந்த கமெண்ட்டை போய் பாருங்கள். சப்போர்ட்டிவாக யாரும் பேசவே இல்லை, எல்லாருமே கழுவி தான் ஊற்றி வச்சுருக்காங்க. கடைசியாக அந்த வீடியோக்கு கீழே வந்த ஒரு சில கமெண்ட்ஸ் மட்டும் காட்டுறேன், தயவு செய்து பாருங்கள். நிறைய ஃபில்டர் பண்ணி தான் காட்டியிருக்கேன், ஏன்னா நிறைய விஷயங்கள் அந்த கமெண்ட்லேயே பேசி வச்சுருந்தாங்க, அதெல்லாம் காட்ட முடியாது. ஒரு சில இது மட்டும் காட்டுறேன் பாருங்கள். இந்தியாவில் அதிகமாக குண்டுவெடிப்பு வழக்கில் சிறைக்கு போவது யார்? காஷ்மீரில் 50 ஆண்டு காலமாக தீவிரவாத தாக்குதல் நடத்துபவர் யார்? இவர்களை எப்போதும் சந்தேக கண்கொண்டு பார்த்தால்தான் தமிழ்நாடு தப்பிக்கும், இல்லை மற்றொரு கோவை சம்பவத்தை நிகழ்த்தி விடுவார்கள். ஓகேங்களா? குண்டு வைப்பீங்க, ஆனால் கேள்வி கேட்கக்கூடாது, அப்படிதானே? உங்கள் ஜமாத் இன்று வரைக்கும் குண்டு வைத்தவர்களுக்கு உதவி கொண்டு இருப்பதை மறுக்க முடியுமா? ஓஹோ, இதெல்லாம் வேற நடக்குதா? தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டவங்களுக்கு ஜமாத் உதவி வேற பண்ணுதாமா? இப்போ இதை பாருங்க, கொஞ்சம் பெருசு தான் பாருங்க. இவர்கள் நடத்தும் பள்ளிகளில் உருது சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ஏன் உருது சொல்லிக் கொடுக்கப்படுகிறது? மிகவும் நுணுக்கமாக பார்த்தால் இவர்களுக்கு இவர்கள் மதம் தான் பெரியது. மதசார்பற்ற இந்தியா, தமிழ் என்பது எல்லாம் இவர்களுக்கு பொருந்தாது. பரந்த சிந்தனை மக்களுக்கு இல்லை என்று சொல்பவர்கள் இன்னும் இவர்கள் மத அடையாளத்தில் இருந்து விடுபடவில்லை.
நீங்கள் மாறினால்தான் பரந்த சிந்தனை உள்ள மனிதர்கள் உங்களை ஆதரிப்பார்கள். இங்கே தமிழ்நாட்டில் ஒருவர் தனது இந்து மதத்தை பற்றி பேசினாலே சங்கி என்று அழைக்கும் திமுக கட்சியை தானே உங்கள் மதம் சார்ந்தவர்கள் ஆதரிக்கிறார்கள். அந்த கட்சியும் உங்களுக்கு ஒன்றுமே செய்யவில்லை என்று அழுகிறீர்கள். இதே போல கோவையில் குண்டு வைத்து பலரை கொன்றவருக்கு ஆதரவு தெரிவித்த உங்களை எப்படி மக்கள் நம்புவார்கள்? மற்றவர்களை குறை சொல்லும் முன்பு உங்களை கொஞ்சமாவது மாற்றிக்கொள்ளுங்கள். இதைத்தான் நானும் சொல்றேன். உங்கள் குழந்தைகளுக்கு மதம் என்பது நாட்டிற்கு பின்பு தான் வரும் என்று சொல்லுங்கள். முதலில் பெண்களுக்கு விடுதலை கொடுங்கள். மிக சிறிய பெண் குழந்தைகளுக்கு கூட பர்தா அணிந்து அழகு பார்க்காதீர்கள். நல்ல கல்வியை கொடுங்கள், மதவெறியை கொடுக்காதீர்கள். இதை தான் நாங்களும் சொல்றோம். மதம் ஃபர்ஸ்டா நாடு ஃபர்ஸ்டானா நாடு தான் ஃபர்ஸ்ட்னு சொல்லணும். இஸ்லாமியர்கள்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு மதம் ஃபர்ஸ்டா இல்லை இந்த நாடு ஃபர்ஸ்டான்னு தயவு செய்து கேளுங்க. வந்தே மாதரம் பாட மாட்டேன்றாங்க, ஜெய்ஹிந்துக்கு எழுந்து நிற்க மாட்டேன்றாங்க. ஆந்திராவா தெலுங்கானாவான்னு தெரியல, ஓவைசி கட்சியை சேர்ந்தவர்கள் சட்டசபையில் வந்தே மாதரம் பாடுறாங்க, ஜெய்ஹிந்த் பாடுறாங்கன்னு சொல்லி அந்த மனுஷன் வெளிநடப்பு செஞ்சுட்டு போறாரு. இந்தியன் தான், முஸ்லீமா மதம் மாறினவர் தான். ஆனால் இந்த நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அவர் கொடுக்காம எந்திரிச்சு போறாரு. இஸ் எலெக்டட் பர்சன், பொலிட்டீஷியன், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, ஜனநாயக ரீதியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் இப்படி பண்றாரு. கான்ஸ்டிடியூஷன் மேல சத்தியம் பண்ணி பதவி பிரமாணம் பண்றாங்க. பட் அந்த சட்டம் சொல்லக்கூடிய விஷயங்களை இவங்க கேட்கறது கிடையாது. இப்போ இதை பாருங்க, இதெல்லாம் பேச தெரிந்த உனக்கு 2019 வெளியிட்ட குண்டு பற்றி பேச தெரியவில்லை ஏன்? ஏன் என்ற கேள்வி கேட்பது சரியா தவறா, இதில் நியாயம் இருக்கிறதா இல்லையா என வாதாட நான் வரவில்லை. இதை பற்றி ஏன் பேசவில்லை என நீ சொல்வதற்கு உனக்கு திராணி இருக்கிறதா? கரெக்டு தானே? பேசுவாங்களா? பேச முடியுமா அவங்களால? இதை பாருங்க, நான் கோயம்புத்தூரில் வசிக்கிறேன். நான் கேட்ட செவிவழி செய்தி, குண்டுவெடிப்பு நடந்த அன்று எந்த ஒரு இஸ்லாமியரும் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை. நான் சொன்னேன் இல்லையா, அதே விஷயம்தான் இதுவும். அனைவருக்கும் மசூதிகள் மூலம் முன்னரே எச்சரிக்கை விடப்பட்டது. குண்டுவெடிப்பில் இறந்தவர்கள், காயமடைந்தவர்கள் அனைவரும் இந்துக்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் என்று சகோதரர்கள் செய்யும் வேலையா இது? சில உண்மைகள் கசக்கத்தான் செய்யும். உண்மை நான் சொல்லலை, எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. பட் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இந்த விவகாரம் குறித்தான புரிதலே இல்லை. கோத்ரா சம்பவம் குறித்து எப்படி இங்கே ஒரு தவறான புரிதல் இருக்கோ அதே மாதிரி தான் இந்த ஒரு விவகாரத்திலுமே இருக்கு. கோத்ரா விவகாரத்தில் பாதிக்கப்பட்டது இந்துக்கள், அங்கே உயிரோட எரிச்சு கொல்லப்பட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் கோத்ரா நிகழ்வு எடுத்து பார்த்தீங்கன்னா முழுக்க பாதிக்கப்பட்டது இஸ்லாமியர்கள் தான், முஸ்லீம்கள் தான் அங்கே அனுபவிச்சிருக்காங்க, முஸ்லீம்கள் தான் பாஜக ஆட்சியின் கீழே இவ்வளோ வேதனைகள் அனுபவிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க. பட் ஆக்சுவலாக கோத்ரா நிகழ்வில் பாதிக்கப்பட்டது இந்துக்கள், உயிரோட எரிச்சு கொண்டு இருக்கானுங்க, கம்பார்ட்மெண்ட்டே எரிச்சிருக்கானுங்க. கடைசியாக இந்த ஒரு கமெண்ட் பாருங்க, எனக்கு முஸ்லீம் நண்பர்கள் உண்டு, ஆனால் கோவை குண்டுவெடிப்பு தீவிரவாதிகளுக்கு கேஸ் நடத்த உங்கள் ஜமாத் மூலம் பணம் வசூல் பண்ணீங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து? பிஜேபி எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் எதிர்ப்பீங்க, ஏன்னா நீங்கள் 72 கன்னிமார் தாக்கத்தில் இருக்கீங்க. கடைசியாக பேசினதை விட்டு தள்ளுங்க. பட் அந்த தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக அந்த வழக்கை வாதாடுறதுக்கு ஜமாத்காரங்க காசு வசூல் பண்ணியிருக்காங்க. அந்த தீவிரவாத செயல்களில் ஈடுபட்ட அந்த தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணுற வகையில் அந்த குடும்பத்தினருக்கு காசும் கொடுத்துருக்காங்க. ஏன் இப்போது அயோத்தியில் வெள்ளி திருடிட்டாங்க, தங்கம் திருடிட்டாங்க அப்படின்ற ஒரு வழக்கு போயிட்டுருக்கு, ஓகேங்களா? ஹிந்துக்களும் சரி, அந்த கோவிலுடைய நிர்வாகமும் சரி, அதில் குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டவங்களுக்கு ஆதரவாக யாரும் வாதாடக்கூடாது, எந்த ஒரு வழக்கறிஞரும் போகக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இந்துக்கள் நாங்கள் எங்கள் கோவில் ஏதாச்சும் தப்பு நடந்ததுன்னா நாங்கள் ஒன்றும் முட்டு கொடுத்துட்டு உட்கார மாட்டோம். இந்து தான்ப்பா, என்ன பண்ணிட்டான், திருடி தானே போனா, தங்கம் தானே வெள்ளி தானே அப்படின்ற மாதிரிலாம் நாங்கள் முட்டு கொடுக்க மாட்டோம். தப்பு எவன் பண்ணியிருந்தாலும் அது தப்பு தான். எனக்கு ஆச்சரியமாக இருந்த விஷயம் என்னென்னா, இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனுங்க, திராவிட கட்சிக்காரனுங்க, இவனுங்கெல்லாம் பார்த்தீங்களா அயோத்தியில் இது மாதிரிலாம் நடந்திருக்கு, பார்த்தீங்களா அயோத்தியில் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இவனுங்க பேசுகிறாங்க. அதாவது அரசு கட்டுப்பாட்டில் கோவில் இருந்தால் மட்டும்தான் இது மாதிரியான விவகாரங்கள் நடக்காதுன்னு சொல்கிறாங்க. இவனுங்க கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கேரளா கோவிலில், கேரளாவில் சபரிமலை ஆகட்டும் சரி, அனந்த பத்மநாப சுவாமி கோவில் ஆகட்டும் சரி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில் எத்தனை நகைகள் காணாமல் போயிருக்கு? 100 கிலோ, ஒரே கோவிலில் 100 கிலோ தங்கம் காணாமல் போயிருக்கு. அதுக்கு சம்மந்தப்பட்டவங்க மீது என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இவங்க கண்ட்ரோலில் தானே இருக்குது. ஹிந்து அறநிலையத்துறை அரசு கட்டுப்பாட்டில் தானே இருக்குது. அந்த துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தானே இப்படி பண்ணாங்க. கேரளாலே அதே மாதிரி தானே நடந்தது. இவனுங்களுடைய ஆட்சி காலகட்டங்களில் இவனுங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய போர்டில் நடந்த விஷயத்த இவனுங்க வாய் திறந்து பேச மாட்டானுங்க, அயோத்தி குறித்து பேசுவானுங்க. எப்பட்றா நீங்களாம் மனுஷங்களாடா, மனுஷ ஜன்மமாடா நீங்களாம்? இங்கே என் ஊரில்
இங்கே இருக்கிற ஒருத்தர் கிட்ட போயிட்டு, அதாவது அந்த பட்டர் கிட்ட போயிட்டு, நீ காசு வசூல் பண்ணி கொடுன்றாரு. அரசு அதிகாரி, நீ காசு வசூல் பண்ணி கொடுக்கணுன்றாரு, மிரட்டுறாரு. இல்லைன்னா நான் உனக்கு சம்பளம் தர விட மாட்டேன், உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு மிரட்டுறாரு. பட்டரை மிரட்டுறாரு. இதெல்லாம் இவங்களுடைய ஆட்சி காலகட்டங்களில் இங்கே நடந்திருக்கு. ஆனால் இவங்க இதை பற்றிலாம் வாயை திறந்து பேசாமல் அயோத்திக்கு ஓடி போகிறாங்க. பாருங்க, அங்கே தங்கத்தை திருடிட்டாங்க, வெளியே திருடிட்டாங்க அப்படின்ற மாதிரி இங்கே உட்காந்து கத்திட்டு இருக்காங்க. உங்களுக்குலாம் அதை பற்றிலாம் பேசுறதுக்கு அருகதை இருக்கா? அங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள், அங்கே ஹிந்துக்கள் தப்பு செஞ்சாங்கன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க, கடுமையான நடவடிக்கை எடுங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே காசு கொடுக்குறாங்க, காசு வசூல் பண்ணுறாங்க. இதை பற்றிலாம் இவங்களாம் பேசலாமா? இவங்களுக்குலாம் அந்த திராணி, வக்கு இதெல்லாம் இவங்களுக்குலாம் இருக்கா? ஃபைனலி இந்த டாக்குமெண்ட்ரி கீழே வந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது உண்மையாலேயே உள்ளபடியே சொல்கிறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோ புரிதலோடு இருக்காங்க. நீங்கள் பண்ணக்கூடிய கேடுகட்ட காரியங்கள் என்னென்னன்றதை மக்கள் போட்டு உடைக்கிறாங்க. நாம தான் கோவமாக இருக்கோம்னு பார்த்தா நம்மளை விட 100 மடங்கு கோவமாக காமன் பீப்புள்ஸ் இருக்காங்க. காமன் பீப்புள்ஸ் அவ்வளோ கோவமாக இருக்காங்க, அவ்வளோ வெறியோடு இருக்காங்க, ப்ரூட்டலாக பேசுகிறாங்க. நடந்தது என்னன்றதை அப்படியே பேசுகிறாங்க. தயவுசெய்து அந்த கமெண்ட்ஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கே புரியும். அண்ட் டாக்குமெண்ட்ரி எடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா, கண்டிப்பாக நான் அந்த ஒரு ப்ராசஸில் இறங்குறேங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக பேசணும். அவங்க சைடு பேசுகிறதுக்கு அவ்வளோ பேர் இருக்காங்க. ஃபாரின்லேருந்து ஒருத்தன் வரான் டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதுக்கு. நாம் இங்கே தான் இருக்கோம், நமக்கு எல்லாமே தெரியும். டெக்னிக்கல் வைஸ், ஸ்கிரிப்ட் வைஸ் சொல்லிட்டு எல்லாமே நமக்கு தெரியும். நான் படித்ததே இதுதான், ஃபிலிம் மேக்கிங் தான் படிச்சிருக்கேன். பட் நான் பண்ணல. நான் பண்ணுறேன், கண்டிப்பாக நான் டாக்குமெண்ட்ரி பண்ணுறேன். இதை மாதிரியான விவகாரங்கள் குறித்து கண்டிப்பாக நான் பேசுகிறேன். ஒரு விஷயத்தையும் விட மாட்டேன், எல்லா விஷயத்தையுமே நான் கவர் பண்ணுறேன். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த பாரத தேசத்தில் நடந்த அத்தனை அயோக்கியத்தனமான கேடுகட்ட வேலைகளுமே நான் டாக்குமெண்ட்ரியாக எடுக்கிறேன். முடிஞ்சால் அந்த இடத்துக்கே போய் பாதிக்கப்பட்ட மக்கள் இருந்தாங்கன்னா அந்த மக்கள்கிட்ட பேட்டி எடுத்து இந்த இன்டர்வியூவில் இந்த டாக்குமெண்ட்ரியில் பண்ணியிருப்பாங்களே அதை மாதிரியே நான் எடுத்து பண்ணுறேன். கண்டிப்பாக பண்ணுறேன்.